எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி என்னென்னா சுண்டைக்காவும் பூண்டும் போட்ட குழம்புங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுண்டைக்காங்க நாங்கள் அடித்து விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோங்க. இந்த அளவில் சுண்டைக்காய், இந்த அளவில் பூண்டுங்க, இந்த அளவு பூண்டு. அடுத்து இந்த பேஸ்ட்டு வந்து தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்குறோங்க. இந்த அளவில் ஒரு 10 வெங்காயம், இந்த அளவில் ஒரு 4 பழங்க, அதை பேஸ்ட்டாக்கி வச்சுருக்குறோங்க. பேஸ்ட்டாக்கி வச்சு ஸ்பூனில் தான் பொடி எடுப்போங்க. எல்லா குழம்புக்கும் இந்த அளவில் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூனுங்க. அடுத்து கொஞ்சம் 4 காந்தாரி மிளகாங்க, 5 மிளகா, ஒரு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு வணக்கலாம். ஒரு தட்டில் வறுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா புளியணுங்க. நல்லா புளிஞ்சிட்டு போடுங்க. இருக்குங்க, நல்லா புளிஞ்சிட்டு போடுங்க. கொஞ்சமாக அந்த காய்க்கு மட்டும் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கசப்பு தண்ணி இருக்காங்க. குழம்பு நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நல்லா வளர்ந்துடுச்சு. இந்த ஸ்டேட்டில் எடுத்துடலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், போதும். கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். காந்தாரி மிளகா 5 மிளகா, தக்காளி வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் போட்டுக்கலாங்க. தூள் போட்டுக்கலாம். பொடி போட்டுக்கலாம். 3 ஸ்பூன். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி காயில் கொஞ்சம் போட்டோம், கவனமாக பார்த்து போட்டுக்கலாம். சுண்டைக்காய் போட்டுக்கலாங்க. கோச்சிருச்சு வருங்க. சுண்டைக்காய் போட்டுக்கலாம். பூண்டும் போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். நல்ல வாசம் மணக்குங்க. ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ். சுண்டைக்காய் பூண்டு குழம்பு ரெடிங்க. அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கான டிப்ஸ் ஒன்று சொல்கிறாங்க. பித்தம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, தலையெல்லாம் சுற்றும், வாயெல்லாம் கொமட்டும். அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறாங்க. ஒரு சின்ன துண்டில் சின்ன பூண்டு பல்லளவில் ஒரு பீஸுங்க இஞ்சி எடுத்து கொஞ்சோண்டு தேன் எடுத்து நைட்டே ஊற போட்டுருங்க. அதில் ஊற போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சி வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா ஒரு 4 வாரத்தில் 3 நாள் 4 நாள் சாப்பிட்டிங்கன்னா பித்தெல்லாம் கம்மியாகுங்க. நம்ம அனைவரும் நம்ம சேனலை பாருங்கள். தமிழ் கிரீக்குங்க நம்ம சேனலு. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.